கோட்டபாயவினால் ஓரங்கட்டப்பட்ட முக்கியஸ்தர் பதவியை துறந்த பின்னர் கிடைத்த பெரிய வாய்ப்பு. கடலுக்கு செல்ல வேண்டாம், கடற்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் இலங்கையில் அதிகரித்த சுற்றுலா பயணிகளின் வருகை. 2 தனியார் பேருந்துகள் முந்தி செல்ல முற்பட்டமையால் நேர்ந்த விபரீதம், சாரதிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல். ஆற்றில் குளிக்கச் சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த சோகம், ஒருவர் பலி மற்றொருவர் மாயம். எல் நினோவால் இலங்கை எதிர்கொள்ளப் போகும் தாக்கம், அவசரமாக அரசாங்கம் தயாரிக்கும் திட்டம். 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்ய தீர்மானம். அவசரமாக இடமாற்றப்பட்ட இஷாரா செவ்வந்தி, தொடர்பை பேண ஆர்வமாகும் பெண் கைதிகள். நாட்டை நாசப்படுத்திய ரணில் மற்றும் மைத்திரி, பல தகவல்களை வெளியிட்ட முக்கிய புள்ளி. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாகும் நடைமுறை, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அறிவிப்பு. அறிகுறிகள் தொடர்ந்தால் அவதானமாக இருக்கவும், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள். கடலுக்கு செல்ல வேண்டாம், கடற்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் தொடர்பில் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு இன்று காலை 10:30 மணிக்கு விடுக்கப்பட்டது. இது நாளை காலை 10:30 மணி வரை செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் மற்றும் புத்தளம் வழியாக சிலாபம் வரையிலும், மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டை வழியாக போத்துவேல் வரையிலும் உள்ள கடலோர பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மேலும் கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக மாறக்கூடும். அதேபோன்று தீவை சுற்றியுள்ள மற்ற கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாகவும் மாறக்கூடும். இதற்கமைய மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகத்தினர் இது தொடர்பாக மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்துகிறது. 2 தனியார் பேருந்துகள் முந்தி செல்ல முற்பட்டமையால் நேர்ந்த விபரீதம், சாரதிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல். கண்டியிலிருந்து ஹேட்டனுக்கு சென்று கொண்டிருந்த 2 தனியார் பேருந்துகள் கினிகத்கேன பகுதியில் ஒன்றையொன்று முந்தி செல்ல முயன்ற போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 பேருந்துகளிலும் இருந்த பயணிகளுக்கு காயம் ஏற்படவில்லை என்றும் 2 பேருந்துகளும் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதிவேகமாக கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்திய 2 தனியார் பேருந்துகளின் சாரதிகள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக அந்த வீதிகளில் செல்லும் வாகன சாரதிகள் கவனமாகவும் மெதுவாகவும் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பேருந்துகளை கவனக்குறைவாகவும் பொறுப்பற்ற முறையிலும் செலுத்தினால் சாரதிகள் மீது நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கினிகத்தேன போலீஸ் தெரிவித்துள்ளது. எல் நினோவால் இலங்கை எதிர்கொள்ளப் போகும் தாக்கம், அவசரமாக அரசாங்கம் தயாரிக்கும் திட்டம். இலங்கையில் எல் நினோ வானிலையால் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறையை தடுக்கும் நோக்கில் விசேட திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்காலத்தில் உணவு பாதுகாப்பை பேணுவதற்கும் உணவு பற்றாக்குறையை தடுப்பதற்கும் விவசாய அமைச்சு குறித்த திட்டத்தை தயாரித்துள்ளது. இதற்காக ஒரு சாகுபடி திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். நீர் மேலாண்மை மற்றும் நீர் வளங்களின் நீடித்த பயன்பாட்டிற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நீரை திறம்பட பயன்படுத்துவது மற்றும் வீணாவதை தடுப்பது குறித்து விவசாயிகளுக்கு கல்வி புகட்டுவதற்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையில் பல பிரதேசங்களில் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக பிரதான மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் மக்கள் மற்றும் விலங்கினங்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதோடு பெருமளவான பயிர் சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 74 நீர்த்தேக்கங்களில் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 37% குறைந்துள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்ய தீர்மானம். உச்ச நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் நோக்கில் தயாரிக்கப்பட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்ய எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்கமைய பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, எதிர்க்கட்சியின் கூட்டணி கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர்
உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளனர். இவ்விடயத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளின் ஆதரவை பெற்றுக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். இலங்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பாக 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து புதிய கூட்டமைப்பு ஒன்றை அமைத்துள்ளன. இலங்கைக்கு அண்மையில் விஜயம் மேற்கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை சந்தித்த இக்கட்சியினர் இதுகுறித்து அவருக்கு தெளிவுபடுத்தினர். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை விடுவிப்பதற்கு ஆதரவளிக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். அவசரமாக இடமாற்றப்பட்ட இஷாரா செவ்வந்தி தொடர்புகளை பேண ஆர்வமாகும் பெண் கைதிகள். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் சூட்கேஸ் சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நீதியமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பெண்களை சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது அவர்களுக்கு கைவிலங்கிடப்படுவதில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை அவர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது சட்டவிரோதமான எதுவும் நடக்கவில்லை என்பதால் எந்த விசாரணையும் தேவையில்லை என்று கூறியுள்ளார். அவர் தற்போது அங்குணு கொலபெல்லச சிறையில் ஏனைய சந்தேகர்களோடு தங்கியிருப்பதாகவும் அவருக்கு எந்தவிதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அந்த சிறையில் உள்ள பல கைதிகள் இஷாரா செவ்வந்தியை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இருப்பினும் சிறைச்சாலை அதிகாரிகள் இஷாரா செவ்வந்தியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதனால் அவருடன் அதிக தொடர்பை பேண முடியாது என்றும் சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டை நாசப்படுத்திய ரணில் மற்றும் மைத்ரி பல தகவல்களை வெளியிட்ட முக்கிய புள்ளி. மைத்ரி மற்றும் ரணில் ஆட்சியில் இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் அவர்களின் குடும்ப சண்டையால் இழக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான ASP லியனகே தெரிவித்துள்ளார். நான் கட்டாருக்கான இலங்கை தூதுவராக இருந்தபோது கட்டார் மன்னரிடம் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்தது எனக்கு நினைவிருக்கிறது. மன்னரே, எமது நாட்டிற்கு வந்து எமது எண்ணெய் வளங்களை ஆய்வு செய்யுங்கள் என்று கோரினேன். அன்றைய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன, பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தனர். இவர்கள் இருவருக்குள்ளும் மோதல்கள் நிலவியது. ஒருவர் எடுக்கும் தீர்மானத்தை மற்றவர் எதிர்த்தனர். மேலும் கட்டார் அரசு இலங்கையில் கட்டார் சிட்டி என்ற மிகப்பெரிய திட்டத்தை தொடங்க முயற்சித்தது. ஆனால் ரணில் மற்றும் மைத்ரி மோதலால் அதுவும் கை நழுவி போனது. அது மட்டுமல்ல, அன்றைய மத்திய மாகாணத்தின் பெண் ஆளுநரை நான் கட்டார் மன்னரிடம் அழைத்துச் சென்றேன். நுவரெலியாவில் ஒரு அழகிய கேபிள் கார் திட்டத்தை அமல்படுத்துமாறு அவர் யோசனை தெரிவித்தார். ஆனால் இவர்கள் இருவரின் சண்டையால் அதுவும் நடக்காமல் போனது. இதனால் நாடு மென்மேலும் பாதாளத்தை நோக்கி நகர்ந்தது. எனவே தற்போதைய ஜனாதிபதி உறுதியான தனித்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நபர் என நான் நினைக்கிறேன். இன்று எதிர்க்கட்சி ஒன்றில்லை. எமக்கு சுதந்திரம் கிடைத்து சுமார் 75 ஆண்டுகள் ஆகின்றன. பல ஜனாதிபதிகள் இந்நாட்டை ஆட்சி செய்தார்கள். ஆனால் நாளுக்கு நாள் நாட்டை நெருக்கடிக்கு தள்ளினார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க போன்ற ஒரு தலைவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில் தோன்றியிருந்தால் இன்று நாமும் சிங்கப்பூரை போன்ற ஒரு நாடாக மாறியிருப்போம் என அவர் தெரிவித்தார். அறிகுறிகள் தொடர்ந்தால் அவதானமாக இருக்கவும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 92,11 உயர்ந்துள்ளது. அத்தோடு டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 68 உயர்ந்துள்ளது. தற்போது நாடு முழுவதிலும் உள்ள 96 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவரிடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களில் 52.96% என்ற வகையில் 48,725 நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதோடு நாட்டின் அதிக டெங்கு அபாயம் கொண்ட மாகாணமாக இது பதிவாகியுள்ளது. இரண்டாவதாக தென் மாகாணம், அடுத்தது மத்திய மாகாணம் மற்றும் சப்ரகமுவ மாகாணம். கொழும்பு மாவட்டத்தில் 18,245 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கோட்டபாயவினால் ஓரங்கட்டப்பட்ட முக்கியஸ்தர் பதவியை துறந்த பின்னர் கிடைத்த பெரிய வாய்ப்பு. கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் எனக்கு உரிய மதிப்பளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்ததாலேயே நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினேன் என்று அமெரிக்காவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கான இலங்கை தூதுவர் என்ற பதவியை வைத்துக் கொண்டு நான் ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை. இதனை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க நன்கு அறிவார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் வெறும் பின்வரிசை உறுப்பினராகவே நான் இருந்தேன். எனக்கு உரிய மதிப்பளிக்கப்படவில்லை. அந்த ஆட்சியில் கடும் அதிருப்தி அடைந்ததாலேயே நானாக சுயவிருப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து அரசியலில் இருந்து வெளியேறினேன். இதையடுத்து அமெரிக்காவிற்கான தூதுவராக நியமிக்கப்பட்டேன். தூதுவராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நான் ஒருபோதும் அரசியல் செய்யவில்லை. தூதுவராக நியமிக்கப்பட்ட காலத்தில் இருந்து பதவி விலகும் வரை இலங்கைக்கு பயன்பெறும் வகையில் செயற்பட்டேன்.
அமெரிக்காவிடமிருந்து இலங்கைக்கு பல ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுத்தேன். தூதுவராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நாட்டிற்கு என்னால் முடிந்த சேவைகளை ஆற்றியுள்ளேன். தூதுவராக நான் பணியாற்றியதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என அவர் குறிப்பிட்டார். சீரற்ற காலநிலைக்கு மத்தியிலும் இலங்கையில் அதிகரித்த சுற்றுலா பயணிகளின் வருகை. இந்த ஆண்டு இதுவரை இந்தியாவில் இருந்துதான் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நிலவரப்படி மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 14,36,922 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 3,58,608 பேர் இந்திய சுற்றுலா பயணிகள் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஐக்கிய ராச்சியம், சீனா, ஜேர்மன் போன்ற நாடுகளில் இருந்தும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் கடந்த 13 நாட்களில் 93,511 சுற்றுலா பயணிகள் தீவிற்கு வருகை தந்துள்ளனர். ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர்களுக்கு நேர்ந்த சோகம், ஒருவர் பலி, மற்றொருவர் மாயம். மீரிகம மதுரப்பட்டிய பகுதியில் மாவோயா ஆற்றில் நீராடச் சென்ற 3 இளைஞர்கள் நீரில் மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். அவர்களில் 2 பிரதேசவாசிகள் மீட்டு தம்பதினிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த 19 வயதுடைய மீரிகம பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நீரில் மூழ்கி காணாமல் போன மற்ற நபரை தேடும் பணியில் மீரிகம போலீசார் மற்றும் பிரதேச மக்கள் இணைந்து தேடி வருகின்றனர். எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்ட தகவல். இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் 58.8% அதிகரித்து 3,168.4 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025ஆம் ஆண்டு முதல் 6 மாதங்களில் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் 1,995.7 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துள்ளது. இதே காலத்தோடு ஒப்பிடுகையில் எரிபொருள் இறக்குமதி செலவீனம் 58.8% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி அறிக்கை மேலும் குறிப்பிடுகிறது. இந்த காலகட்டத்தில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவீனம் 7.5% அதிகரித்து 479.5 மில்லியன் அமெரிக்க டாலராகவும், சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலிய இறக்குமதி செலவீனம் 78.7% அதிகரித்து 2,538.6 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் உயர்ந்துள்ளது. நிலக்கரி இறக்குமதி செலவீனம் 16.1% அதிகரித்து 150.4 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாகும் நடைமுறை, உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அறிவிப்பு. திருத்தப்பட்ட மதிப்பு கூட்டு வரி இன்வாய்ஸ் படிவம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் திருத்தப்பட்ட மதிப்பு கூட்டு வரி இன்வாய்ஸ் படிவத்தை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்தாலும் வணிக சமூகத்திற்கும் வரி செலுத்துவோருக்கும் அமைப்புகளை தயார்படுத்திக் கொள்ள சலுகை காலம் வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் வரி வசூல் செயல்முறையை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் வரி வலையமைப்பின் வெளிப்படைத்தன்மையை உயர்த்தும் நோக்கில் கடந்த மார்ச் 27ஆம் தேதி இந்த புதிய இன்வாய்ஸ் படிவம் அறிவிக்கப்பட்டது. எனினும் இதற்கான நிறுவன மட்டத்தில் மென்பொருள் அமைப்புகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என வர்த்தகர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்தது. அந்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நிர்ணயிக்கப்பட்ட விவரக்குறிப்புகளுக்கு ஏற்ப தங்கள் கணக்கியல் மற்றும் பில்லிங் அமைப்புகளை தயார்படுத்திக் கொள்ளுமாறு தொடர்புடைய வர்த்தகர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.